அரசியல் களத்துக்குள்ள இன்னைக்கு 2% ஓட்டுனா 200 கோடி, 5% ஓட்டுனா 500 கோடின்னு சொல்லும் போது ஓட்டு எடுக்கிறது ஒரு கெயின் தான். விஜய் 26ல் வாராங்கிறாரு, விஷாலும் 26ல் வாரன்னு சொல்றாரு. மக்கள் உணர்வை தெரிஞ்சு மக்கள் மனசை புரிஞ்சு சரியா வர்றவங்க அதிக வாக்கு எடுக்க முடியும். கமலஹாசன் அவரோட பெரிய ஸ்டார், விஜயகாந்தோட பெரிய ஸ்டார், 3.7 எடுத்து 2.5க்கு போயிட்டார். அப்போ அரசியலை எப்படி நடத்துறது, என்னென்ன கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றதுங்கிறதுல தான் அது வெற்றி தோல்வி. அவர் ஒரு பக்கத்தில் 26ல் வாரங்கிறாரு, நான் அவரை 24லே அழைச்சேன். 24 நல்ல களங்கிறது எனக்கு என்னோட கணிப்பு. சினிமா கலைஞர், ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர், ஒரு கொள்கையை சொல்லி வந்தா மக்கள் மத்தியில் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது விஷாலுக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், சூர்யாவுக்கும் பொருந்தும், அஜித்துக்கும் பொருந்தும். 2 கட்சிக்குள்ளேயும் அந்த அலையன்ஸ் இருக்குது லாபம்னு நினைக்கிறவங்க விரும்புறாங்க. அதிமுகலையும் எடப்பாடி பெருசா விரும்பல, பாஜகவுக்குள்ளயும் அண்ணாமலை விரும்பல. 2 முறை மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தான் வன்னியகுல சத்திரியர்கள், 2 முறை மோடி பிரதமர் ஏற்றுக்கொண்ட பாமக வாக்காளர்கள் தான் அவங்க. திரௌபதி அம்மனை கும்பிடக்கூடியவங்க. ஸ்டாலினும் சீமானும் தான் அரசியல் களத்துல தெளிவா நிற்கிறாங்க. அவரு வெற்றி பெற்று பெரிய அளவில் நிற்கிறாரு. இவர் வளர்ச்சி பாதையில உறுதியான நிலைப்பாடு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். விஜய் கட்சி பேரை அறிவித்து வேலைகள்லாம் தொடங்கின பிறகு அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா விஷால் அடுத்து கட்சி தொடங்க போறாருன்னு இன்னும் வரிசையாக நடிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்களா? இந்த மார்க்கெட்டு லாபகரமான மார்க்கெட்டு சினிமா நடிகர்களுக்கு 2 பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாரை சொல்றீங்க? விஜயகாந்தும் கமலஹாசனும். விஜயகாந்த் 8.3% வாக்கெடுத்து ஒரு அரசியல் சக்தி ஆனாரு. மூதறிஞர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருந்தவர் 57 கோட்டை விட்ட பிறகு 62ல் அவர் வரும்போது அந்த உயரத்தில் இருந்த நெஹ்ருக்கே சேலஞ்ச் பண்ணி ஆலோசனை கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த மூதறிஞர் ராஜாஜி முத கட்சி ஆரம்பிக்கும் போது 7.8% வாக்கு தான் எடுத்தார். இன்னைக்கு அதை கூட மறைக்கிறாங்க, நம்ம அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டேட்டாவில் கரெக்டாக நம்ம போயிடலாம். கமலஹாசன் 3.7% வாக்கு எடுத்தார். அப்போ 2 பேர் இது லாபம்னு நிரூபிச்சுட்டாங்க. அவரை எழுத்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக போனாரு, தனிச்சு நின்னாரு, எல்லாமே அது கெயின். அரசியல் களத்துக்குள்ள இன்னைக்கு 2% ஓட்டுனா 200 கோடி, 5% ஓட்டுனா 500 கோடின்னு சொல்லும் போது ஓட்டு எடுக்கிறது ஒரு கெயின் தான். அதுல எந்த மாறுபட்ட கருத்துக்கும் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள இடம் இல்லை. மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அதைத்தான் சொல்லுது. நான் சொல்றது இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள அறிவார்ந்த பத்திரிகை உலக நண்பர்களும் அறிவார்ந்த அரசியல் விமர்சகர்களும் ஒரு நுணுக்கமா அரசியலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய படித்த மக்களுக்கும் இது தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு சினிமா நடிகர் அரசியல் தலைவராக வர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாபங்கிறத கமலஹாசனும் விஜயகாந்தும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, 2 மந்திரி கமலஹாசன் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. எவ்வளவு பெரிய கௌரவம். அவர் ஒரு அரசியல் சக்தியா இருக்கனால தானே மா சுப்பிரமணியமும் சேகர்பாபும் வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து வந்து அவரை மதிக்கிறாங்க. ஓகே, இப்போ விஜய் 26ல் வாராங்கிறாரு, விஷாலும் 26ல் வாரன்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் என்ன பார்க்குறேன்னா, மக்கள் உணர்வை தெரிஞ்சு மக்கள் மனசை புரிஞ்சு சரியா வர்றவங்க அதிக வாக்கு எடுக்க முடியும். கமலஹாசன் நம்பர் 2 நடிகர், உலக நாயகன், சகலகலா வல்லவன், தெனாலி, இந்தியன், எத்தனையோ பெரிய பெரிய ஹிட்டுகள். அந்த அளவுக்கு விஜயகாந்த் கிடையாது. இன்னைக்கும் கமலஹாசன் ரஜினி வர்சஸ் கமல்ங்கிறதுல தக் லைஃப், இந்தியன் 2 எல்லாம் மிகப்பெரிய படமா இந்தியன் அளவு படமாட்டு இருக்குது. 250 கோடி வாங்கினாருனாலும் சொல்லிக்கலாம், யார் அதை கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. பட் பெரிய படமாட்டு அது இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் மறைஞ்சிட்டாரு. ஆனா மார்க்கெட் இழந்துதான் அவரு அரசியல் களத்துக்குள்ள வந்தார். கஜேந்திராவுக்கெல்லாம் கூட்டம் இல்லைன்னா அந்த ராஜ்யம் படத்திலே விழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்து 8.3 எடுத்து 10% போனார். கமலஹாசன் அவரோட பெரிய ஸ்டார், விஜயகாந்தோட பெரிய ஸ்டார், 3.7 எடுத்து 2.5க்கு போயிட்டார். அப்போ அரசியலை எப்படி நடத்துறது, என்னென்ன கொள்கையை மக்கள்கிட்ட சொல்றதுங்கிறதுல தான் அது வெற்றி தோல்வி. என்ட்ரி பாயிண்ட்ல வெற்றி தோல்வி, அடுத்த கட்டத்தில் வளர்ச்சி எல்லாம் இருக்குது. துணை நடிகர் சீமான் 1.1 எடுத்துக்கிட்டு 214 கேண்டிடேட் போட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் சொல்லி பிரபாகரனை கலைஞரோட பெரிய தமிழர் தலைவராக காட்டுவேன்னு சொல்லி 6.8 வரை போயிட்டார்.
அதே வேளையில சரத்குமார் நாட்டாமை சூரியவம்சம், நாட்டாமை சூரியவம்சம், சித்தி ராதிகா எல்லாம் போய் 1/4% ரேஞ்சில் அவர் இருக்காப்புல. அப்போ சரத்குமாருக்கு க்ரௌட் புல்லிங் என்ன, சீமானுக்கு திரையுலக ஸ்டாச்சர் என்ன? சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் 6.8க்கு போயிட்டாப்புல. சரத்குமார் உறுதியற்ற நிலைப்பாட்டில் தவறானவர்களின் ஆலோசனையால சைனட் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லியும் திருமங்கலத்தில் போய் நின்று நம்ம ஆலோசனையை கேட்காம அவரு கருத்தியல் சொன்ன இந்து வாழ்வுமே சொன்ன மதுசூதன பெருமாளோட கேண்டிடேட்டோட கீழே போயிட்டாரு திருமங்கலத்தில். அவர் அரசியல் இப்படி இருக்குது. சீமான் 214 நின்று ஒரு ஹோப்பு கொடுத்து ஒரு காஸ்ட் நியூட்ரலாட்டு அவர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு. சரத்குமார் வந்து ஒரு காஸ்ட்டுக்குள்ள நின்று வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஸோ விஷால் ரெட்டி விஜயில் விஜய் இன்னைக்கு ரஜினிக்கு அடுத்தபடியாக நம்பர் 2ங்கிற லெவலில் இருக்கிறாருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை, உண்மையான ஒரு அரசியல் நிலைமை. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டம் ஒரு படம் தான், ஒரு படம் ஹிட் ஆனால் ஒரு ஸ்டாரை உடனே தூக்கிறோம், ஒரு படம் விழுந்தாலும் ஸ்டார் வேல்யூ குறைஞ்சி போகும். அன்னைக்கு மாதிரி வருஷத்துக்கு 4-5 படம் ரஜினி கமல் வந்த காலகட்டம் இல்லை. ஒரு படங்கிறதுனால ஒரு படம் விழுந்தா ஸ்டார் வேல்யூ விழுந்துட்டு ஆயிரும், இன்னொரு நடிகருக்கு ஹிட் ஆனால் அது மேலே ஏறி போகிற சூழ்நிலை தான் இருக்கு. எனிவே நம்பர் 2ங்கிற பொசிஷனில் இன்னைக்கு இருக்கிறவர். அவர் ஒரு பக்கத்தில் 26ல் வாரங்கிறாரு. நான் அவரை 24 அழைச்சேன். 24 நல்ல களங்கிறது எனக்கு என்னோட கணிப்பு. 24 கோட்டை விடுறது தவறுங்கிறது என்னோட கணிப்பு. சரத்குமாருக்கு சைனேடு மாதிரி தான் இதுவும். 24 நல்ல களம். எனிவே 26லையும் விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. அதுக்கு விஷாலும் வராங்க, விஜயும் வராப்புல. அது அவங்கவுங்க எப்படி என்ன கொள்கையில சொல்றாங்க, என்ன கோட்பாடை சொல்றாங்கன்னு வச்சுதான் விஜய் விஷால் வாக்கு வலிமை முடிவு செய்யப்படும். விஜய்க்கு ரசிகர் பலம் ஹெவியா இருக்கு, மறுக்க வரல. ஆனா தப்பான வியூகம் எடுத்தாருன்னா விஜய், விஷால் சரியான வியூகம் எடுத்தாருன்னா வாக்கு விதத்துல வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க முன்னாடி சொல்றதை பார்த்தா ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம், அந்த கம்பேர் ஒப்பீட்டு அளவுல எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகலாம், அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா அவங்கள முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க எப்படி கமல் விஜயகாந்த் கம்பேர் பண்ற மாதிரி, சரத்குமார் சீமான கம்பேர் பண்ண மாதிரி, சீமான் சரத்குமார் மாதிரி விஷால் விஜய் இருந்ததுக்கும் வாய்ப்பு உண்டு. விஜய்க்கு ஆலோசகர்கள் வந்து வன்மம் பிடித்தவர்களா இருக்கிறது வந்து தவறு. விஜய் அந்த வன்மத்தை வெளிக்காட்டுறாரு. விஜய்க்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை அஜித்துக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா பண்ணி நிறைய செய்யக்கூடிய சூர்யாவுக்கும் அந்த உரிமை இருக்குது. விஷால் அதை இப்ப பயன்படுத்த நினைக்கிறாங்க, மற்றவங்களும் பயன்படுத்த நினைக்கலாம். மொத்தத்துல சினிமா கலைஞர் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் ஒரு கொள்கையை சொல்லி வந்தா மக்கள் மத்தியில் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது விஷாலுக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், சூர்யாவுக்கும் பொருந்தும், அஜித்துக்கும் பொருந்தும். விஜய் இன்னைக்கு ரசிகர் பலத்தோட 26 டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, மற்றவங்களும் 26ல வரலாம். அதனாலதான் நான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஜித்தோ இல்ல சூர்யாவோ இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல திரவியம், விஜயகாந்தும் கமல்ஹாசனும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல. லாபம் தானே இந்த வியாபாரம், லாபம் தானே. ஒரு பிசினஸ்னே எடுத்துடுங்க, இந்த பிசினஸ் வச்சு இதுல 4 பேரை சும்மா பிசினஸ்னே எடுத்து சினிமாவுக்கு இது லாபம்னு இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கான செலவழிச்சு அங்கே செலவழிச்சு இங்கே செலவழிச்சு ஆர்கனைஸ் பண்ணி இதுக்காக பண்ணும்போது, நலத்திட்டங்கள் பண்ணும்போது ஏழை மக்களும் பலன் பண்றாங்க. மனசார நம்ம அதை வாழ்த்துறோம். என்றாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ இதுக்கு ஆள் பிடிச்சி பேச வச்சு அந்த பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது அந்த பிசினஸ்ல லாபம் இருக்குன்னு கமல்ஹாசனும் விஜயகாந்தும் நிரூபிச்சதுனால லாபத்துக்கு யாரும் வர்றதில்ல, தப்பு இல்லையே. அவங்களோட ஜனநாயக உரிமை தானே, எல்லாருக்குமான நாடு தானே இது. எனக்கு கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்க மாதிரி சூர்யாவுக்கும் அஜித்துக்கும் விஜய்க்கும் உரிமை இருக்க தானே செய்யுது. ஸோ இந்த இடத்துக்குள்ள 26 தான் யார் யாருக்கு எவ்வளவுங்கிறத முடிவு செய்யணும். இப்போ நம்ம அடுத்து 26 குறித்து பேசினா கூட 24 கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தினந்தோறும் பல்வேறு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த வாரம் கூட பேசணும் எப்படி போயிட்டு இருக்கு நிலவரம். அதுக்கு அடுத்து நிறைய டெவலப்மெண்ட் தெரியுது. ஜி.கே. வாசன் ஒரு பெரிய ரோல் எடுக்கிற மாதிரி தெரியுது. இல்லை அவரா தன்னிச்சை எடுத்துக்கிறாரா, இல்லை பிஜேபி அவரை ரோல் எடுத்து பண்ணுன்னு சொல்றாங்களா? அந்த ரோல் அவர் எடுக்கிறத பிஜேபியில நிறைய பேர் விரும்புறாங்க, அதிமுகவுக்குள்ள நிறைய பேர் விரும்புறாங்க. அதிமுகவிலையும் எடப்பாடி பெருசா விரும்பல, பாஜகவுக்குள்ளயும் அண்ணாமலை விரும்பல. சோ அவர் வந்து ரோல் அண்ணாமலை விரும்பல, எடப்பாடி விரும்பல. ரெண்டு அண்ணாமலைக்கு அடுத்தால இருக்கவங்க எல்லாம் விரும்புறாங்க, எடப்பாடிக்கு அடுத்தால இருக்கவங்கள ஒரு தரப்பு விரும்புது. ஏதாவது ஒண்ணு சேர்ந்துறாரு. இப்போ தலவாய் சுந்தரம் விரும்புறாரு. அவர் டிஸ்ட்ரிக்ட்ல பாஜக ஆதரவுல தான் வந்தாரு. வெறும் அதிமுக நிற்கும் போது அவரு ஆஸ்டின்டன் நினைக்கிறேன், ஆஸ்டின்டன் தோத்து போனார். 2010 ஆட்சிக்கு ஜெயலலிதா அம்மையார் 2வது முறை வரும்போது ஆஸ்டின்டன் அவர் தோத்து போனார். அதே அவர் வந்து
அடுத்த கட்டத்தில் இப்போ 2021 பாஜக சப்போர்ட்டாக இருக்கும்போது இந்துக்கள் வாக்கு ஆர்எஸ்எஸ் கேடர்ஸோட வாக்கு கிடைக்கவும் ஆஷினை தோக்கடிச்சு அவர் இந்துவா வெற்றி பெற்றுட்டார். வெறும் ரெட்டேலையில் தோத்தவர், ரெட்டேலை பிளஸ் தாமரனும் ஜெயித்தவர். அப்போ தான் ஜெயிக்க தாமரை வேணும்னு தளவாய் சுந்தரன் நினைக்கிறார். நயனார் நாகேந்திரன் ரெட்டேலையில் தோத்தவர், தாமரையில் வந்து ரெட்டேலை பிளஸ் தாமரை ஜெயித்துட்டாரு. அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கு வெறும் தாமரை போதாது, வெறும் தாமரைக்கு பெருசா இல்லை, ரெட்டேலையும் வேணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ இவங்க வந்து கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய தரப்பு. ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் நம்ம இங்க ஃபைட் பண்ணாலே 30,000 40,000 முஸ்லீம் ஓட்டு வந்து திமுகவுக்கு இலவசமா போயிருது, கிறிஸ்டின் ஓட்டும் இலவசமா போயிருது. அப்ப நம்ம பேக்கேஜோட திமுக நம்மளோட 30,000 ஓட்டு மேல நிற்பாரு, அந்த 30,000த்தையும் சரி கட்டி நம்ம ஓடி ஜெயிக்க இருக்குது, அது கஷ்டம்னு ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் போன்றவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த இதுக்குள்ள ரெண்டு தரப்பும் எடப்பாடியை ப்ரெஷர் பண்றாப்புல. எடப்பாடி வேண்டான்னு நினைக்கிறதுனால அங்க எடப்பாடி கருத்துக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி இருக்கதா நான் பாக்குறேன். இங்க அண்ணாமலை வேண்டான்னு தான் நினைக்கிறாரு. மேல டெல்லி தலைமையிலையும் வந்து எடப்பாடியை வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிறத கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸ், இந்த ஜாதியில ஜாஸ்தி அந்த ஜாதியில குறைவுங்கிறதெல்லாம் பார்த்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பெனிஃபிஷரி காஸ்ட்னு பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. 2014-19 கோயம்புத்தூர் ஓட்டை எடப்பாடிக்கு மைனஸ் இருக்குங்கிறதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் டெல்லி தலைமையில. ஆனா முருகன், வானதி, கருநாகராஜன் இவங்கெல்லாம் ஒரு அலைன்ஸ் கிடைச்சிராதான்னு அவங்க எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கட்சிக்குள்ளேயும் அந்த அலைன்ஸ் இருக்குது லாபம்னு நினைக்கிறவங்க விரும்புறாங்க. ஜி.கே. வாசன் அது அவரால் அதை சரி பண்ண முடியுமா? முயற்சி பண்றாரு, அவரும் அதுல ரெலவெண்ட் ஆகுறாரு. சரி, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா அவர் முயற்சி பண்றது. எல்லாரும் லாபத்துக்கு தானே அரசியல் பண்ணுவாங்க. பாமக என்ன சார் பண்றாங்க? பாமகவில் சில இடங்கள் பேச்சுவார்த்தை நடந்து 7 இடம் 6 இடம் ஒத்து வரல, மறுபடியும் பின்னாடி போறாங்க, இந்த பக்கம் முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான தகவல்கள். இதுல சீட் எண்ணிக்கை தான் உண்மையிலே சிக்கலா இருக்குது. 5 சீட்டுக்கு பாஜக தமிழிசை மாதிரி சம்மதிப்பாருன்னா எடப்பாடி கூட்டணியை சம்மதிச்சிருப்பார். 330 சீட்டு என்டிஏ வரும், மோடி அப்புறம் 3 முறை சொன்ன மாதிரி சம்மதிப்பார். ஸோ சீட்டு எண்ணிக்கை தான் ரெட்டை இலக்க சீட்டு எண்ணிக்கை, ஒற்றை இலக்க தான் இது தொங்கல்ல இருக்குது. பாமக பொறுத்தளவுல அவங்க பார்கெனிங்ல வட தமிழகத்துல 2வது இடத்த முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு சி.வி. சண்முகம் டாக்டர் ஐயா போய் பார்த்துருக்காருன்னா டாக்டர் ஐயாவுக்கு பெரிய வெற்றி. சி.வி. சண்முகம் 2021 தேர்தல் முடிஞ்சதும் பாமகவை சேர்த்ததுனால பரையர் சமூக வாக்குகள் வரலன்னு, அதனால தோத்தன்னு சொன்ன செய்திகள் பத்திரிகையில எல்லாரும் பார்த்துருக்கோம். நான் பத்திரிகையில பார்க்காத போட முடியாது. அவர் எனக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம், அது அவர் உரிமை, நான் வரவேற்கிறேன். ஆனா நான் பேசினது பத்திரிகையில் நீங்க பேசி வந்த செய்தியை தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ நீங்க அதுக்கு பார்ட்டி ஆட்டம் அந்த பார்ட்டியும் சேர்த்து இந்த பத்திரிகையும் சேர்த்து என்னையும் சேர்த்து வழக்கு தொடுக்கலாம், நான் வரவேற்கிறேன் அதை. ஏன்னா நம்ம நியாயத்தை தரவுகளோட பேசக்கூடிய ஆளு. அப்போ அப்படி பாமகவுக்கு நம்போர்கள் சொல்லக்கூடிய வன்னியர் அல்லாதவர்கள், உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை, செங்குந்தர் இவங்கெல்லாம் எதிராக ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு பறையர் சமூக ஓட்டு வந்து முழுக்க எதிராக இருக்குது. அதனால தான் 2009 இவரால ஜெயலலிதா அம்மையார் வந்து தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், சேலம், செம்மலையண்ணன் ஜெயித்தாரு. மயிலாடுதுறை, திருப்பூர் போன்ற இடங்கள்ல 7 தொகுதிகளுக்கு மேல பாமகவில் ஜெயித்தும் பாமகவுக்கு ஜெயலலிதா நான்மணியர் ஓட்டுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம வாஷ் அவுட் ஆச்சு. 2019 அது வாஷ் அவுட் ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு அரூர்ல வந்து பூத் வைஸ் பார்த்தா அன்புமணி ராமதாஸுக்கு கொங்கு வேளாளர் பூத்துகளில் படு மோசமான ஓட்டுங்கிற மட்டுமில்ல, ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய கொங்கு வேளாளர்கள் அன்புமணி ஜெயித்து மந்திரி ஆயிடக்கூடாதுன்னு உதயசூரியனுக்கே போட்டிருக்காங்கிறதும் அன்புமணிக்கே நன்றாகவே தெரியும். ஆக இதெல்லாம் 2021க்கு மேல சொல்லி பாமகவை திட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் ஆசைப்பட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற இடத்தை விட்டு வருவாங்களா? வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகளை ஸ்டாலின் விட்டுருவாரா? வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் இல்லையா அல்லவா பரையர் சமூகம்? 52 57 காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க இல்லையா? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 77 80 84ல வெற்றியை கொடுத்தவங்கல்ல பரையர் சமூகம். இப்போ 2019 2021 சகோதரர் தொல் திருமாவளவன் வெற்றி வீரர் மூலமா மு.க. ஸ்டாலினுக்கு வெற்றியை கொடுத்தவங்கல்ல பரையர் சமூகம். அப்போ எப்படி அவங்க
வெற்றியை விட்டுட்டு வருவாங்க. வெற்றி பெறது வரை ஸ்டாலின் திருமாவளவன் அலைன்ஸ் தொடரும். அம்பேத்கர் மாதிரி பெரியார் மாதிரின்னு ஸ்டாலினே அந்த இதுல லட்சிய உறவு, கொள்கை சார்ந்த உறவுன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலினுக்கு அந்த உரிமை இருக்குது. கலைஞர் தான் தெட்டி திருச்சி ஏதாவது பண்ணி ரைட் மேன் த ராங் பார்ட்டி ஏதாவது உடன்பிறப்பு எண்ணி கடிதம் எழுதி அணியை மாத்துவாரு. ஸ்டாலின் ஜோதிபாஸ் மாதிரி அந்த அணியை கொண்டு போறார். ஸோ இவங்க எதிர்பார்த்தது மாதிரி வெற்றி வீரரான விடுதலை சிறுத்தைகள் இவங்க கூட வரல. ஒரு எதிரி கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை குளோரிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 25 சீட்டு, சுனில் கனகூலு பேசுறாரு அதுனாங்க. பாஜகவால கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸும் அங்கேயே நின்றுட்டாங்க. அழகிரி அவர்கள், அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் 1-2 சீட்டு குறைஞ்சா கூட பரவாயில்ல, இந்த கூட்டணி இருக்கணும். தொடர் தோல்வியில காரணமாக தான் தோல்விசாமி எடப்பாடி மோடியை விட்டு பிரிஞ்சாரே தவிர அவருக்கு ஒன்றும் கொள்கை ரீதியா பிரியல்ல. எங்க கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணின்னு வெற்றி பெற்றவங்க அந்த கிளைமை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் வேற வழி இல்லாம எந்த பாமக மைனஸ்ன்னு சொன்னாங்களோ, எந்த பாமகவால பிற ஜாதிகள் ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்களோ அந்த பாமக வேணும்னு சி.வி. சண்முகம் போயிருக்கிறார். இது எடப்பாடியின் ஃபால்ட் அல்ல, வீழ்ச்சி. சி.வி. சண்முகம் பஸ்ல கே.பி. முனுசாமி பேசி பார்த்தாரு, கூட்டணின்னு பொய் செய்தியை பரப்பி விட்டாங்க. உடனே டாக்டர் ஐயா வில் பவரோட மறுத்துட்டாரு. இப்போ சி.வி. சண்முகம் போயிருக்கார். இதுவும் டாக்டர் ஐயாவுக்கு வெற்றி. மீண்டும் சொல்றேன், டாக்டர் ஐயா இதுல பேரத்துல வெற்றி பெறணும். வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் இதுல வன்னிய கவுண்டர் டாக்டர் ஐயா வெற்றி பெற்று வன்னிய கவுண்டருக்கு பிரஸ்டீஜ நிலைநாட்டணும். நீங்க வெற்றி பெறணும் எவ்வளவு சொல்றீங்க? அதிக இடங்களை கண்டிப்பா அதிக இடங்கள்ல பேரம் பேசணும். ஏன்னா ஐயாவுக்குள்ள மெரிட்டுக்கு தானே ஐயாவுக்கு கிடைக்கும், ஒரு வேல்யூ தானே கிடைக்கும். 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடியவர் தானே ஐயா. இப்போ பாஜகவுக்கு போக தேவையில்லைங்கிறீங்க. பாமக பாஜகவோட வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். சரி, மோடி பிரதமருங்கிறது வரணும் தான் என்னோட விருப்பம். 2 முறை மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தான் வன்னியகுல சத்திரியர்கள். 2 முறை மோடி பிரதமர் ஏற்றுக்கொண்ட பாமக வாக்காளர்கள் தான். அவங்க திரௌபதி அம்மனை கும்பிடக்கூடியவங்க, மந்திர மாலை வணங்கக்கூடியவங்க. அதெல்லாம் நம்ம ராமர் தங்கள் அலைடு காஸ்டடியோட கிளைம் பண்ணக்கூடியவங்க, ராமர் வன்னியரோட கிளைம் பண்ணக்கூடியவங்க. 2 முறை மோடியை பிரதமரா ஏத்துக்கிட்டவங்க மீண்டும் ஏத்துக்கணுங்கிறது தான் நம்ம விருப்பம். இன்னும் சொல்ல போனா 2014 அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது தர்மபுரியில் வெற்றி பெற்றாங்க. சரி, 2019 தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாளர் ஓட்டு பாமக தோக்கடிக்கிறதுக்கு உதயசூரியனுக்கு போனனால தான் தோத்தாங்க. 14 கொங்கு வேளாளர் ஓட்டு ஜெயலலிதா தலைமையில பழனியப்பன், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க ரூட்ல அது ஜெயலலிதா அம்மையாருக்கு ரெட்டலைக்கு போனதுனால எதிர்ப்போட்டு பிரிஞ்சதுனால பாமக 2014 வெற்றி பெற்று 19 வன்னிய கவுண்டர் மந்திரி ஆயிடக்கூடாதுங்கிறதுல வெள்ளாள கவுண்டர்கள் ஓட்டு போடாதனால அவங்க உதயசூரியனுக்கு போட்டனால தோத்து போச்சு. இதெல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு தெரியாதது இல்லை. அதனால 14 வெற்றி கொடுத்த மாதிரி மோடி பிரதமருங்கிறது தான் வெற்றி கொடுத்ததுங்கிறது அவருக்கு தெரியும். இங்கே தான் வரணுங்கிறது நம்ம ஆசை. ஒருவேளையில வரலனாலும் கூட பாமக இல்லைன்னா 3வது இடம் போயிடுவோம், 4வது இடம் போயிடுவோம், தமிழ்நாடு அரசியல்ல கீழே போயிடுவோம்னு பதறிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேரத்துல டாக்டர் ஐயா ஜெயித்துடக்கூடாதுங்கிறது என் எண்ணம். கிளீனுங்க. நம்ம இது தாளக்கடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவங்க. திருமாவளவன் ராமதாஸ்ல சகோதரர் திருமாவளவன் ஜெயிக்கணும், வெற்றி வீரர்னு வாங்கி அடிச்சிடறோம். எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாள கவுண்டர், டாக்டர் ஐயா வன்னிய கவுண்டர்ல, டாக்டர் ஐயா வில் பவர்ல ஜெயிக்கணும்னு சொல்றோம். இதுதான் ஐயா வைகுண்டசாமி வழியில தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற முறையில நம்ம தர்ம நியாயம்படி பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கணிக்கிற அளவுல சார் இருக்கும் பாமக அதிகப்படியா அதிமுக அணியில தான் இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சஸ்பென்ஸ், ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் நம்ம ஆசை. மோடி கூட வரணுங்கிறது நம்ம ஆசை. சரி, அதுக்கு தக்கன பாஜகவும் சரியான ஆஃபரை கொடுத்து 2 முறை மோடியை பிரதமர் வாக்களிச்சவங்க 3வது முறை வாக்களிக்க வரணும். அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இதுதாங்கிறது நம்ம ஆசை. டாக்டர் ஐயா அவருக்கு வில் பவரோட அவருக்கு முடிவில் செய்வார். ஸோ இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, ஓபிஎஸ் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. சமீப காலங்களில் செய்தியாளர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக ரெட்டையிலேயே எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் அதில் போட்டிடுவோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு பின்னால் ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா? கடைசி நேரத்தில் ஏதாவது சின்னத்தை முடக்கிற மாதிரியான பிரச்சனைகளை ஏதாவது முன்னெடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறாரா திரு ஓபிஎஸ்? இது மோடி பிரதமர் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நேற்று ரவீந்திரநாத் பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட 3வது முறையாக மோடி நிச்சயம் வருவாருங்கிறாரு. அயோத்தி ராமர் கோயிலை பிரைஸ் பண்றாரு. கண்டிப்பா அவர் கன்சிஸ்டண்டா மோடி பிரதமர்ல இருக்கிறாரு. ராமர் கோயில் கட்டுறதுனால வாக்கு கிடைக்காதுன்னு எடப்பாடி சொல்றாரு. அவர் உரிமை, அது நம்ம
ஐயா எடப்பாடி நம்ம அவரோட மெரிட்டையும் நம்ம சொல்லுவோம், ஐயா ஓபிஎஸ்க்கு மெரிட்டையும் நம்ம சொல்லுவோம். எடப்பாடி 7.5 கொடுத்ததுனாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா வரைச்சாலும் சரி, இன்றைக்கி நம்ம என்றைக்கும் பாராட்டிட்டு தான் நம்ம அதை இருப்போம். 10.5 ஜாதி வாரி கணக்கு கொடுக்காம சமங்களுக்கு துரோகம் பண்ணிட்டதை நம்ம எதிர்த்தும் சொல்லுவோம். அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன வராருன்னா, ரெட்டையில தங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவருக்கு இருக்குது. ஏதோ ஒரு லெவலுக்குள்ள அது சாதிக்கப்படும் கடைசி நேரத்தில், அல்லது யாருக்கும் கிடைக்காம போகுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. நான் அதுதான் சொல்ல வர்றேன். நான் சிம்பலே சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல், அந்த சிம்பலை வச்சு சமூக நீதியை சூறையாட முடியாது. அந்த சிம்பல் இன்னைக்கு கொங்கு வேளாளருக்கும் வன்னியருக்கும் தான் லாபம், பல ஜாதிகளுக்கு அந்த சிம்பல்ல லாபம் இல்லைன்னு நம்ம அந்த சிம்பலை அடித்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எனிவே அவங்க அதிமுகவில் அந்த சென்டிமெண்ட்டுக்கு அந்த சிம்பலை விரும்புகிறாங்க. யாரோட டெரிட்டரியும் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோன்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் அண்ணாமலை சொல்கிறாருன்னா, முக்குலத்தோர் சமூகத்தில் ஒரு பெரிய தலைவர் ஓபிஎஸ்ங்கிறத அவர் அங்கீகரிக்கிறார். சகோதரர் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி ஒரு சீட்டு ஓபிஎஸ்ங்கிறதெல்லாம் வந்தெல்லாம் உண்மை அல்ல, நியாயம் அல்ல. அதெல்லாம் தவறான பார்வைன்னு கருதுறேன். இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறத பார்த்தா யாரோட டெரிட்டரியும் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோங்கிற வார்த்தையை இவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காருன்னா, பேக்கிங் கம்யூனிட்டி கொங்கு வேளாளர் எடப்பாடி பழனிசாமி, முக்குலத்தோர் ஓபிஎஸ், அல்ல முக்குலத்தோர் டெல்டா அண்ட் அப்பர் சவுத்து ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்திங்கிறத அண்ணாமலை அங்கீகரிக்கிறாரு. அண்ணாமலை தொடர்ந்து மோடிக்கு விசுவாசமாக ஓபிஎஸ் இருக்கிறதை அங்கீகரிக்கிறாரு. ஸோ இந்த அரசியல் களத்தில் தனக்கு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ரெட்டையில தன்னை விட்டு போகிறது வர என்கிட்ட தான் இருக்குன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. பட் ஆனால் லாஸ்ட்ல எது வேணாலும் நடக்கும். அது ஒரு நம்ம அது யாருக்கும் கிடைக்காம கூட போகலாம், எடப்பாடி கூட கிடைக்கலாம். நம்ம அந்த சிம்பலே சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல். அது ஜெயலலிதா இருந்த ரெட்டால வேற, எம்ஜிஆர் இருந்த ரெட்டால வேற, இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்த ரெட்டால வேற. அதை விட மோசமான ஒரு சமூக நீதி சூறையாடல் சின்னம் எடப்பாடி இருக்கிற ரெட்டாலங்கிறது நம்ம கருத்து. நிச்சயமா நிறைய அவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ இந்த தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் களத்துல வந்து வேலையில களத்துல இறங்கி செயல்படுதல அடுத்தடுத்த பணிகள், பேச்சுவார்த்தை, இதுலலாம் எந்த டீம், எந்த அணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீவிரமா இருக்கு? 2 பேர் வெற்றி பெற்ற மோடி எதிர்ப்புங்களை வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் கிளியர் கட்டா நிற்கிறாரு. ஜோதி பாசு மாதிரி நிற்பாரு. நான் தான் சொன்னேன் அணியை இன்டாக்டா வைப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி மோடி எதிர்ப்புல நிற்கிறாரு. அவர் வந்து மோடியை சந்திக்கலாம். 30 நிமிஷம் உதயநிதி ஸ்டாலின் 2 முறை சந்திக்கும் போதும் அணி மாறாதுன்னு நான் தான் சொன்னேன். வின் ஃபர்ஸ்ட்னு போவாருன்னு சொன்னேன். ஓகே, அது அவரோட முடிவு. அடுத்தபடியா நாம் தமிழர் சீமான் கூட்டணி போவாரு எடப்பாடி கூட. இல்லை, எடப்பாடியை பலகீனப்படுத்திடலாம். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1% வாக்கு தான் தமிழ் தேசியம் பெற்றது. வேலுப்பிள்ளை பிரபார்னு சொல்லி தான் 1% வாக்கு தான் பெற்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு 4-7ன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அதிமுக பலகீனப்படுத்தி அவர் வளர்றாரு. அவரும் தனிச்சு நிற்கிறாங்கதுல தெளிவா சொல்லி ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளைன்னு அவரும் நிற்கிறாரு. அதாவது 1% இருந்து வாக்கு வங்கிய பாய்ச்சல உயர்த்தக்கூடிய சீமானும் தனிச்சு தெளிவா கிளாரிட்டியோட நிற்கிறாரு. 53% பெற்று வெற்றி பெற்று ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் தெளிவா நிற்கிறாரு. ஸ்டாலினும் சீமானும் தான் அரசியல் களத்துல தெளிவா நிற்கிறாங்க. அவரு வெற்றி பெற்று பெரிய அளவில் நிற்கிறாரு. இவர் வளர்ச்சி பாதையில உறுதியான நிலைப்பாட்டில். என்ஐஏ சோதனை சில தொந்தரவுகள் வருது, அது சந்திச்சுதானே தீரணும். அரசியல்ல பொலிட்டிக்ஸ்ல அதெல்லாம் சந்திக்காம இருக்க முடியாது இல்லையா? சந்திச்சுதான் தீரணும். அது லாபம் தான், அது லாபம் தான். அதை சமாளிச்சு வந்துருவார் மேல. கண்டிப்பா இது யாரு அதுல சமாளிக்க முடியாம போனாங்க, எல்லாருமே சமாளிச்சு அதுல வந்தாங்க. அது இவரு இப்பவே வந்து காங்கிரஸும் பாஜகவும் தமிழினம் துரோகம் பண்ணிச்சு, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதி துரோகம் பண்ணிச்சுன்னு தன்னோட பொசிஷனிங்கே எடப்பாடி ஸ்டாலினையும் தாண்டி அதை விட உயரத்துக்கு தன்னை பொசிஷன் பண்ணி போகக்கூடிய ஆளு. இதை எப்படி சமாளிக்காம இருப்பாரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.